மனுஷனுக்கு ஒரு நல்ல சாட்டையில அடி விழும்போது பம்பரம் மாதிரி பிளாஷ்பேக் மொத்தமும் சுத்தும். இவன் என் கசின் மாதவ். இவனுக்கு பம்பரம் சுத்தல, தேரோட சக்கரமே சுத்துது. எனக்கு 10 மணி வரைக்கும் தான் டைம். என் ஒய்ஃப் வீட்டில் வெயிட்டிங். என்னடா சிரிக்கிற? உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல? அது என் ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. டேய், கல்யாணம், பொண்டாட்டி, குழந்தைங்க, இதான வாழ்க்கை. லைஃபை என்ஜாய் பண்ணுங்கடா. அதை விட்டுட்டு அங்கிள்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, நீ கூட சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. லவ்வோ அரேஞ்சோ ஏதோ ஒன்று. இட்ஸ் பீன் டூ லேட் ஆல்ரெடி. அண்ட் எஸ், இந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் செட்டிங் எல்லாத்தையும் நிறுத்திடுறா. டேய், பொண்ணை பார்த்ததும் காதல், அதோட எக்ஸ்டென்ஷன் கல்யாணம், அதுக்கப்புறம் செக்ஸ். அவ்வளோதானடா. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கும் செக்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சிட்டா என்ன இருக்கும்? கேர்ள்ஸ் அண்ட் செக்ஸ். பாத்தீங்களாடா, எவ்வளவு சிம்பிள். செக்ஸ் இஸ் ஜஸ்ட் அ பேசிக் நீட். நடுவில் எதுக்கு இந்த காதல், கல்யாணம், டிராமாங்கிறது தான் எனக்கு புரியல. எனக்கு ஒன்றும் புரியல. அதான்டா உனக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆயிடுச்சு. லெட் மீ எக்ஸ்பிளைன். பொண்ணுங்கிறது இந்த கிளாஸ், இதுல சரக்கு, சந்தோஷம். சந்தோஷம் உள்ள, பொண்ணு வெளியே. அப்போ இந்த கிளாஸை பர்மனண்டா வச்சுக்கிட்டா தினம் தினம் சந்தோஷம் கிடைக்கும்ல. அதான் டே சீப் மென்டாலிட்டிஸ். மார்க்கெட்ல பாருங்கடா எவ்வளவு கிளாஸ் இருக்குன்னு. மச்சான், உன் லாஜிக்கு கேட்ட எனக்கு டைவர்ஸ் ஆயிடும்டா. நான் கிளம்புறேன். பை. பைடா. பை. டேய், ஞாபகம் வச்சுக்கோங்க. பை. டேய், செக்ஸ் இஸ் ஜஸ்ட் a physical need. It's a necessity. சார், செக்ஸ் ஆன் தி பீச். அதுவும் நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது ட்ரிங்க் பேர் சார். நீங்க மாற மாட்டீங்கடா. லவ்னா லைஃபும் பீங்க, செக்ஸ்னா வெக்கப்படுவீங்க. ஆனா நாட்டோட ஜனத்தொகை மட்டும் 125 கோடி. ஆமா சார். புது கிளாஸ். One more. It's so noisy here. Yeah. Can I buy you a drink? What? நான் உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணலாமா? Yeah. Yeah? Okay. One screwdriver for the beautiful lady here, please. ஓல்டு வைன் குடிக்கிற வயசுல ஸ்க்ரூ டிரைவர் வேணுமா? Bro, mind your words, okay? Rahul, Mind your என்ன words. போ? Watch your tongue, bro. Watch your tongue. ப்ரோ, Watch your... யாரா உனக்கு ப்ரோ? எழுந்துடா. எழுந்துரு. டேய், Hey, இன்னொரு தடவை அந்த பொண்ணு கூட உன்னை பார்த்தா லிட்டரலி ஸ்க்ரூ யுவர் நான் ஹாப்பினஸ். சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத நீ கேளுங்க. Stop it, Rahul. இதுக்கு முன்னாடி 2 பேரை ட்ரை பண்ணா 2 பேரும் விழுவாங்க. இப்பெல்லாம் 20 ட்ரை பண்ணாலும் ஒருத்தி கூட விழ மாட்றா. நான் அங்கிள் ஆயிட்டேன்டா. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணமா? உனக்கா? யாரோடடா? அம்மா அப்பா யாராவது பார்ப்பாங்கல்ல. நீ பொண்ணு பார்த்து அரேஞ்ச் மேரேஜா? பொண்ணு பார்த்துட்டு வாடான்னா பொண்ணு அம்மா வாக்குற டைப்டா நீ. என் பேச்சை கேளு, இந்த ஐடியா விட்டுரு. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கல்யாணம் வேணாம். நீங்க எப்பவாவது காதல்ல விழுந்திருக்கீங்களா? 2 வாட்டி கால் தவறி விழுந்திருக்கேன். காதல்ல விழல. கால் தவறினா? கேஷுவல் அஃபேர்ஸுங்க. கேஷுவல் அஃபேர்ஸ் 1 2ங்கிறது கம்மி தான். உண்மையை சொல்லணும்னா கன்யா, ஸ்ரீகன்யா, அட சொல்றத கேளுங்க. அது நான் என்னை பத்தி அதிகமா சொல்லலையே தவிர இதெல்லாம் நார்மல் தான். ஆனா எனக்கு இல்ல. வேற பில். கல்யாணம் நடந்த மாதிரி தான். Are you virgin? அது 15 வருஷத்துக்கு முன்னாடியே. நீங்க? I just want to be pure to my husband, okay? என்னை பொறுத்த வரைக்கும் வெர்ஜினிட்டிங்கிறது பியூரிட்டி இல்லைங்க. இட்ஸ் ஜஸ்ட் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளவுதான். பில். இதைத்தான் எங்க ஊர்ல ஓட்ட வாயின்னு சொல்லுவாங்க. எந்த ஊர் நீங்க? திருச்செந்தூர் சார். எல்லா இடத்துலயும் தான். கேஷுவல் அஃபேர்ஸ் வெர்ஜினிட்டியா? வேண்டான்னு சொன்னதுக்கு சந்தோஷப்படு. வேற யாராவது இருந்திருந்தா வெளுத்திருப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைடா.
கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களையா பேசுறது? செட் ஆகாதுடா, உனக்கு செட் ஆகாது. கல்யாணங்கிறது டீசெண்டானவங்களுக்கு, உனக்காகாது. நீ பொய் சொல்கிறதுக்காவது கற்றுக்கடா. போதும், நிறுத்து. நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு வரப்போ நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுறேன். டேய் டேய், நான் மாதவனுக்கு எப்பவுமே ரைட் டைமில் ரைட் சஜஷன் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் செவடங்காதில் சங்கூதனா கேட்குமா? கிருஷ்ணன் கோபியரை வேண்டான்னு தான் சொல்லுவாரா? டீசெண்டாரா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்திருக்காங்களா? ஸ்கூலில் ஒரு சீனியர் இருந்தாங்க. அவங்கள தூரத்துலேருந்து பார்ப்பேன், அதுக்கே எனக்கு கால் நடுங்கும். அவங்க சிரிச்சா நிலா, அவங்கள பார்த்தாலே சொர்க்கம். ஆனால் ஃபேர்வெல் அன்னைக்கு நரகம். இதாங்க 3 லைன்ல அஃபேர். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்ட்ரெஸ்டிங். உங்களை மாதிரி ஆளுங்க இன்னும் இருக்காங்களா? இப்போ பில்லு எடுத்துகிட்டு வரட்டுமா சார்? ஏய் போடா. என்ன ஃப்ரெண்டா? அதுக்கும் மேலே எங்களுக்குள்ள ஒரு பந்தமே இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் பொண்ணு நான் தானா? 4. டேய், டேபிள் நம்பர் 4ல காஃபி கொட்டிடுச்சு, என்னன்னு பாரு. 3 பேரை பார்த்தாங்க. பிடிக்கலையா? சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு. அப்புறம் நீங்கள்? செகண்ட், ஐ ஹேட் அ பாய் ஃப்ரெண்ட். இட் வாஸ் அ சீரியஸ் ரிலேஷன்ஷிப். என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் கேன்சல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணத்து மேலே நம்பிக்கையே இல்லை. இப்போ கூட வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இதை பற்றிலாம் யோசிக்கிறேன். உங்களுக்கு என்னோட பாஸ்டில் ப்ராப்ளம்னா இப்போவே சொல்லிடுங்க. வி கேன் எண்ட் திஸ் ஹியர். நோ நோ நோ, தட்ஸ் ஓகே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் பார்த்த பையனுக்கு இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல. அதான். அப்புறம் உங்கள் ஹாபிஸ் என்ன? ஐ லவ் டிரைவிங். வாவ், ஐ லவ் டிரைவிங் டூ. ஓ, பக்கத்தில் உட்காந்துப்பேன். do you know her? அவங்க இந்த சீரியலில் வர ஹீரோயின் தானே? சீரியல்ஸ் பார்ப்பீங்களா நீங்கள்? அது டின்னர் சாப்பிடும்போது அம்மா கூட உட்காந்து அப்படியே பார்த்துட்டு. நீங்கள் டின்னர் அம்மா கூட சாப்பிடுவீங்களா? வாவ். நான் இல்லாமல் எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க. ஏதோ அதெல்லாம் எங்கள் மிடில் கிளாஸோட சந்தோஷம், பாசம். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? யா, எனி ப்ராப்ளம்? அதாவது கொஞ்சம் கஷ்டம் இல்லை? செப்பரேட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? அது நான் அந்த அளவுக்கு ஒன்றும் யோசிக்கல. இட்ஸ் ஓகே. ஓகே, சரி, நான் இப்போ கிளம்புறேன். பில் எடுத்துட்டு வருவா? அப்படின்னா ஓகேங்கிற மாதிரி தானே? ஐ ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் இட். அரேஞ்ச் மேரேஜ் பத்தியா? இல்லை, உங்களை பற்றி. இந்தாங்க சார் பில்லு. நமக்கு வேற மாதிரி சம்மந்தம் இல்லை, நீ வச்சுக்கோ. அடுத்தவங்க லைஃப் பற்றி உனக்கு எதுக்குடா? அடுத்தவங்க லைஃப்பை எட்டி பார்த்தா அதில் சந்தோஷமே வேற சார். ஃபேஸ்புக் எவ்வளோ பாப்புலர் ஆயிருக்குல்ல? அப்படியா? அதில் பிங் பண்ண அனுப்பிடுறேன் சார். பொண்ணு ஒரே சென்டென்ஸ்ல அவளுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிச்சிட்டா. ஆனால் நம்மளோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லணும்னா ஒரு படமே எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு டைம் எங்களுக்கும் இல்லை, பார்க்கறதுக்கான பொறுமை உங்களுக்கும் இல்லை. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் சக்கரத்தை திருப்பி பார்க்கலாம். வணக்கம் சங்கரண்ணா. வணக்கம் வணக்கம். என்னடா அது, நெகத்தை மட்டும் இல்லை விரலையும் சேர்த்து சாப்பிடு. நான்வெஜ் செலவாது மிச்சமாகும். வாடா. இந்த கதை என் கசின் மாதவனோடது. சென்டிமெண்ட் படங்களை அதிகமாக பார்க்குற மாதவன் அப்பாவுக்கு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டும் அதிகம் தான். அந்த அட்டாச்மெண்ட் எங்களுக்கும் வரணுன்றதுக்காக ஒவ்வொரு சம்மர் ஹாலிடேக்கும் எங்கள் கிராமத்தில் இருக்க அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே எங்கள் பாட்டி சொன்ன கதைகளை விட அர்ஜுன் கற்றுக் கொடுத்த கெட்ட பழக்கம் தான் அதிகம். இவன் தான் என் மாமா அர்ஜுன். டேய் 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 வந்துட்டீங்களாடா? அங்க பாருடா அவன. டேய் டேய் உதவாக்கற
உனக்கு வேற வேலையே இல்லையாடா? டாய்லெட்ல போய் போக தெரியாதா உனக்கு? எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு உரைக்கவே மாட்டேங்குது. கிழவி வெயில் காலம் இல்லையா, செடிங்க காஞ்சி போயிருக்கு. உனக்கு வயசாயிடுச்சு, அதனால நீ தண்ணி ஊத்த மாட்ட, அதனாலதான் நான் ஊத்துறேன். அது உப்பு தண்ணிடா, செடியெல்லாம் செத்து போயிடும். வானம் இல்லையா, நிச்சயம் இல்லையே, ஊரை சுற்றியே உற்சாகம் கூடுதே, தாவும் குரங்குகள் போறதுக்காக போறானா இல்ல பாக்குறதுக்காக போறானா? டேய் வாடா. போங்கடா. பருவமயதில் வரம்பு என்று ஏதும் ஏதும் நிஜமாயில் சீக்கிரம் வாடா. வானம் இல்லையா, நிச்சயம் இல்லையே, ஊரை சுற்றியே உற்சாகம் கூடுதே. என்னப்பா இன்னைக்கு வெயில் கொளுத்துது? ஆமா, மழை வர போகுது என்னவோ. என்னப்பா அது தண்ணி வருது? நீ சொன்ன உடனே மழை வருது. யாரா அது? என்னடா பண்றீங்க? சாரி அங்கிள். கனம் கனம் சந்தோஷத்தில் வலையதான் வீசிப்பாரு, மனசுக்கு பிடிச்ச நீ எத்தனை வாட்டி நான் போவ? ஓபன் பிளேஸ்ல சுச்சு போடுறதோட சுகமே வேறடா. நீயும் வாடா. தூக்கி போடு, மனசுக்கு பிடிச்சா செய்வோமே. ஏய் அங்க போற யாரோ வாடா. நீ என்னடா நொண்டி நொண்டி நடக்கிற? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. சரி வாடா, ஊரை சுற்றியே உற்சாகம் கூடுதே, தாவும் குரங்குகள் போல் ஜோடி சேர்ந்து. டேய் பிரசாந்த், சொல்றா, உங்க அப்பாக்கு தியாகராஜன் சார் ரொம்ப பிடிக்கும் தானே உனக்கு பிரசாந்த்னு பேர் வச்சாரு? தெரிஞ்சுக்கிட்டே ஏன்டா கேக்குற? டேய் மாதவ், இனிமே உன்னை டாப் ஸ்டார்னே கூப்பிட்டுறலாம். இனிமே அப்படியே கூப்பிட்டுருவோம். போடா. சிலு சிலுன்னு இருக்க அந்த குளத்துல நீந்திக்கிட்டே சுச்சா போறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எங்கடா போற? நீயும் போய் பாரு, சுகமா இருக்குல்ல? ஹை. பாட்டி, நம்ம டாப் ஸ்டாரு, நம்ம பிரசாந்த், எனக்கு என்ன வேணும்? என்னடா புதுசா கேக்குற? அதான் தினமும் மாமா மாமான்னு கூப்பிடுறால. அப்படின்னா நம்ம பிரசாந்துக்கு ரேகாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? என்னடா கல்யாணம் பண்ணிக்கிறியா? பாரு வெக்கம் அடிச்சனா மூஞ்சி செவந்துரும். நீ என்னடா தங்கச்சி கல்யாணம்ன்ற? முதல்ல நீ ஒழுங்கா படி, அப்புறம் அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். சாந்தி கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல, ஸ்கூல்ல கிளாஸ்மேட். அவளுக்காக நான் டியூஷன்ல கூட ஜாயின் பண்ணிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ரேகாவை இல்ல. டேய், இவனுக்கு பிரசாந்த்னு பேர் வச்சது கரெக்டா தான்டா இருக்கு. ஏன்னா அவருக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம். அப்போ ரேகாவோட வாழ்க்கை? ரேகாக்கு மாதவன் கூட மாமா தானே, ஏன் இவனை பண்ணிக்க சொல்லு. சரி, நான் பண்ணிக்கிறேன் விடு. என்ன இவனா? இவன் சின்ன பையன்டா. ஏன்? அவனோட ஒரு வயசான் சின்னவன், நானே பண்ணிக்கிறேன். அப்படியா? இவனுக்கு சரியா தேய்ச்சி குளிக்கவே தெரியாது. இவன் ரேகாவை கல்யாணம் பண்ணிக்க போறானா? எனக்கு வரலன்னா என்ன, என் பொண்டாட்டியை தேய்க்க சொல்லுவேன். கண்டிப்பாவா? ஆமா, கண்டிப்பா சொல்லுவேன். ஏய் ரேகா, ட்ரெஸ் கூட போடல, அவளை எதுக்குடா கூப்பிடுற? ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரெஸ் போட்டுட்டு தான் முதுகு தேய்க்க சொல்லுவியோ? என்னடா? என்னடா? பேஜ் நம்பர் 32. ஐயோ பாட்டி. ஏண்டா இன்னும் தூங்கல? தூங்குங்கடா. எலி மாதிரி எதையாவது நோண்டிட்டே இருக்கானுங்க. அப்பா, புது புஸ்தகமா? எதையும் கிழிக்கல. இது என்னது? புஸ்தகம் இப்படி ஒட்டி இருக்கு. மாதவன் கூட பெரிய ஆள் ஆயிட்டான். எங்க லெவலுக்கு வந்துட்டான்னு ஒரு சின்ன சந்தோஷம்.
மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு ஸ்கூல்ல சொல்லும் போது புரியல. எங்க அர்ஜுனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அந்த குரங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனை ஆர்மி ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. ஹாய். ஹாய். சாரி, ஆக்சுவலி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் எதுக்கு? எதுக்காகனா டெய்லி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் நான் ஆஃபீஸ்க்கு போறேன்னு நினைக்கிறீங்களா? ஹேய், ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாமா? ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு. கொஞ்ச நேரம் தான், தலையை காட்டிட்டு வந்துடலாம். ஓகே. தேங்க்யூ. இன்னைக்கு அவங்க ஆனிவர்சரின்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. கிஃப்டாவது நான் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆக்சுவலி பார்ட்டிங்கிறதே மறந்துட்டேன். ஆனிவர்சரிங்கிறது எப்படி ஞாபகம் இருக்கும்? அப்புறம் ரொம்ப நேரமாக அது தெரியுது. நோ, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எல்லாரும் முன்னாடி எப்படி சொல்றது? ஹாஸ்டல்ல இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் ஒரு கோட் லாங்குவேஜ் இருக்கும். RSVP. அப்படின்னா யாராவது RSVPன்னு சொன்னா எல்லாரும் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? ராயல் ஸ்டாப் விசிபிள் ப்ளீஸ். ஓ, RSVP. அழாதடா. வாட் இஸ் திஸ்? பாரு எப்படி அழுகுறானு. உங்க ஃப்ரெண்ட் ரொம்பவே ஃபன்னியா இருக்காரு. சூப்பர் ராடே. வாட்? ஹே, பை தி வே, நம்ம விஷயத்தை பத்தி ஏதாவது யோசிச்சியா? 2 வாட்டி தானே நம்ம மீட் பண்ணிருக்கோம். இன்னும் நான் எதுவும் டிசைட் பண்ணல. ஹே, சரிதா ஆண்டி. எப்போ மீட் பண்ணலாம்? Feeling meow. 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 யாரு வேணும்? யாரு வேணும்? உங்க வீட்டுக்காரரை பார்க்கணும். அவர் இல்லை, வெளியில போயிருக்காரு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எப்பவும் இப்படிதான் பிஸியா இருப்பாரா? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே பிஸி ஆயிடுவாங்க. நாளைக்கு நீயும் அப்படித்தான். நானா? கல்யாணமா? கல்யாணம் வேணாம், ஆனா மத்ததெல்லாம் வேணும். யார்கிட்ட உண்மையை சொல்லணுமோ அவங்ககிட்டயே போய் சொல்லிட்டேன். எல்லாம் உன்னாலதான். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, பொய்யை உண்மையாக்குவோன்னு எனக்கு என்னடா தெரியும்? பரவாயில்ல, அடுத்த வாட்டி பார்க்கும்போது உண்மையை சொல்லிடு. டேய், முதல்ல அவ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டோம். டேய், இந்த ஒரு வாட்டியாவது அந்த பொண்ணுக்கிட்ட உன் ப்ளே பாய் புத்தியை காமிக்காதடா ப்ளீஸ். நோ சான்ஸ்டா, நான் மாறிட்டேன்டா. ஐ எம் ஸோ சாரி சார். நான் இது வரைக்கும் மாதவன் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். டேக் கேர். டேய், நீ அது மாறுறதாவது நான் நம்ப மாட்டேன். ஹலோ, ஹாய் பேபி. எஸ் பேபி, இன்னைக்கு நைட்டா? ஓகே. அது வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்கும்ல?
நீ மாற மாட்ட. எதுக்கு மாறுவான்? மாதவன் ஒரு பறக்கிற பட்டம், ஃப்ளையிங் கைட். இவனும் 14 வயசுல இருந்து கடி வாங்குற ஒருத்தன் 30 வயசுல யாருன்னா கடிச்சா மாறுவானா? அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆன நாள். பிளாக்கா? ஆமா பிளாக் தான். அதுக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி தெரியறேனா? சாரிண்ணா. ம். எங்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா? ஸ்டூபிட். என்ன பண்ணலாம்? ஏய் டிங்கு, டேய் என்னடா படத்துக்கா? இல்லடா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இல்லைன்னு சார் இன்னைக்கு கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிட்டார்ல, அதான் வாங்கலான்னு வந்திருக்கேன். ஜாமெண்ட்ரி பாக்ஸா? இங்கயா? இல்லடா, தலைவரோட புது படம் போஸ்டர் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ எங்க இங்க? படத்துக்கு தான் பார்க்கணும் போல இருந்துச்சு, கட் அடிச்சிட்டேன். சரி படத்துக்கு வரியா? இல்லடா நீ போ, நான் வரல. டேய் தலைவரோட படம்டா. நான் வரலடா, நீ போ. நிஜமா வரலையா? நிஜமா நான் வரலடா, நீ போ. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்டா, நீ போ. 30 60 30 60 30 60 20க்கு தருவீங்களா? கவுண்டர்லயே 30 கொடுக்குறாங்க, வந்துட்டேன் போடா. 30 60 30 60 30 60. தியேட்டர்ல பாத்ரூம் இல்லைங்கிறதுக்காக இங்கேயே எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. முன்னாடியே சொல்றேன், படம் முடிகிற வரைக்கும் அமைதியா இருக்க முடியும்னா இருங்க. ஏதாவது ஆச்சு நான் பொல்லாதவன் ஆயிடுவேன், ஜாக்கிரதை. என்னடா குழந்தை பையா, என்ன பார்த்துட்டு இருக்கிற? ஐயோ அண்ணா சாரி. No. Lights on. Sorry for the interruption, boys. பசங்களா, இது வரைக்கும் நீங்க அப்பா அம்மா விளையாட்ட பாத்தீங்க. இதுக்கப்புறம் நாம எல்லாரும் திருடன் போலீஸ் விளையாட்ட விளையாடலாம். ராத்திரி நேரத்து பூஜையில் புஷ் புஷ், ரகசிய தரிசன ஆசையில் புஷ் புஷ். ஏன்பா ராசா, இங்க வா. வாடா என் மன்மத ராசா, வா. சார் சாரி சார், ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் கோயிங் ஆன். அம்மா தோர இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும்னா டைரக்டா இங்கிலீஷ் படத்துக்கு போய்க்கலாம்ல. எதுக்கு ராசா இந்த டப்பிங் படத்துக்கு வந்த? அது வந்து சார், பக்கத்து தியேட்டருக்கு போக வேண்டியது தவறி போய் இந்த தியேட்டருக்கு வந்துட்டேன். கேட்டீங்களா? பாவம் பையன் தெரியாம வந்துட்டானாமா. ஏ ராசா, தெரியாம நீ அந்த படம் பார்க்க வந்துட்டியா கண்ணா? என்னடா உனக்கு வயசு? வயசா சார்? 18 ரன்னிங் சார். 18 ரன்னிங்? ஏண்டா கண்ணா, இது என்ன குதிரையா ஓடுறதுக்கு? உண்மையை சொல்லு, உன் வயசு என்ன? சார் 15 சார். அட இன்னும் நீ அதிகமாக தான்டா சொல்ற, ஏத்துக்க முடியல. சரியா சொல்றா சார், என் முகமே அப்படிதான் சார். அடச்சி, உன் வீட்டு நம்பர் சொல்றா. எதுக்கு சார்? எதுக்கா? உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் சார் நீங்க எத்தனை வயசுக்கு வந்தீங்கன்னு கேட்கறதுக்காக. வீட்டில் ஃபோன் இல்லை சார். சரி, பக்கத்து வீட்டு ஃபோன் நம்பர் சொல்லு. சார், எங்க அப்பா எப்போ வயசுக்கு வந்தான்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அம்மா அம்மா ஆத்தாடியோ, புள்ள ஜோக் அடிக்குதுங்க. செம ஜோக் தான்டா இது. அப்படியே நசுக்கிடுவோம் பாத்துக்க. உன் வீட்டு அட்ரஸ் சொல்றா, நான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். சார் சார் ப்ளீஸ் சார். ஏன் சார் சார் ப்ளீஸ் சார், வீட்டில் கொன்னுருவாங்க சார். அப்புறம் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க சார். மன்னிச்சிருங்க சார். ஏண்டா பலான படங்களை டைலாக் இல்லாம பார்த்து பார்த்து சும்மா சூப்பரா நடிக்க கத்துக்கிட்டடா. சார் ப்ளீஸ் சார். போய் அங்க உட்கார்றா படவராஸ்கல். உட்காரு. அப்படின்னு இருக்கு. ஓகே சார், நீ வீட்டுக்கு கிளம்பு. சார், பாதி முட்டையோட எப்படி சார் போறது? ஏண்டா அரை டிக்கெட்டா இருந்துகிட்டு பெரியவங்க பாக்குற படத்தை பார்த்தல? சார்,
முழுசா எடுத்துற சொல்லுங்க சார். இப்படியே வெளியில போனா சிரிப்பாங்க. ஏன்டா உனக்கு ஃபுல்லா மொட்டை அடிச்சு அதுல சந்தனத்தை தடவி கையில லட்டையும் கொடுத்து அனுப்புறதுக்கு இது என்ன திருப்பதி நினைச்சியா? சார் ப்ளீஸ் சார். ஓ சார் கிளம்பு. இதை ஏதாவது பண்ண முடியுமா? பார்த்தது போதும், ஏதாவது பண்ணுங்கண்ணா. நீங்க இப்படி அவனை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் போன தலைமுடி திரும்ப வராதுங்க. பொடுகு வந்துருச்சுன்னு மொட்டை அடிச்சவன இப்பதான் பாக்குறேன், அதுவும் நம்ம கிட்ட சொல்லாம. அப்பா, ஒரு வயசுக்கு அப்புறம் எங்களுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன முடிவுகளை எடுக்கிற உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? சாப்பிடு, உரிமை இருக்கு, ஆனா பொறுப்பு தான் இல்ல. சப்பாத்தியான் டைட்டிங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாண்ட் அப் ஃபார் த பிரேயர். என்னாச்சு? உன்ன மாதிரி தான் பொடுகு வந்துருச்சு. அப்படியா? எஸ். என்னடா உன்னி ஏதாச்சும் கிடைச்சிச்சா? முன்னாடியே சொல்லிருந்தா நானும் அங்க போயிருக்க மாட்டேன்ல மண்டை. Sit down everyone. Hey, remove the cap. Idiot. டேய் என்னடா நம்மள மாதிரி எல்லாரும் பாக்குறாங்களோ? Sit down. டேய் என்னடா உன்னி ஏதாச்சும் கிடைச்சிச்சா? எதுக்குடா? அது மொட்டை எதுக்குன்னு தாத்தா போயிட்டாரா? ஓ சாரி. பாத்தியா? பாரு 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 ஏழம் வயசு ஜோரு குறும்புகள் அரும்புதே. பாரு 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 ஏழம் வயசு ஜோரு ஏதேதோ தோணுதே. பாரு 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 இந்த வயசே சூடு ஏக்கங்கள் கூடுதே. பாரு 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 இந்த வயசே ஜோரு எண்ணங்கள் மாறுதே. தீர 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 ஆசை இன்னும் கூடும் சேட்டைகள் செய்யவே. இன்னும் போதவில்லை, இன்னும் போதவில்லை, தாகம் தீரவே இல்லை. ஆசையா டீனேஜோட டெம்ப்டேஷன் ஹையாச்சோ. பொல்லாத நெஞ்சில ஃபேண்டசி ரன்னிங்கில வந்தாச்சு ஸ்பீடாக. கேர்ள்ஸ் எல்லாம் அட்ராக்ஷன் தான், வித்தியாசம் ஏதும் இல்லை. புரியாத ஓரேக்கம் அதுவும் தேடும் ஒரு ஸ்நேகம். Why do you want to be friend with her? Because stupid. Spelling illa oru feeling. Nana. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்க பாரு.
1tamalam.dad. Why do you want to be a friend with me? Because I like you. நீ ரொம்ப அழகா இருக்க. So sweet. And you know, the moment I see you, என் மைண்ட்ல மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. I am Anita. I am Maddie, Madhav. சூப்பர்ல. உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ். நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டு எனக்காக இத்தனை பாட்டை ரெக்கார்ட் பண்ணியா? இல்லை, இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து காப்பி பண்ணேன். இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னோடது இல்லை, அக்கா எழுதுனது. அப்ப எனக்காக நீ என்ன பண்ண? கேசட் கொடுக்கணுன்றது என்னோட ஐடியா. சரி, நான் ஒன்று கேட்கட்டுமா? அன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமான்னு கேட்கும் போது எதுக்கு ரிஜெக்ட் பண்ண? உன்கிட்ட ஸ்வேதா கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலல்ல? அது தெரிஞ்ச விஷயம் தானே. பொண்ணுங்களுக்கு பசங்க சொல்ற ஆப்வியஸ் விஷயத்த கேட்க ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது ஒரு விஷயம் மனசுல தோணுச்சுன்னா அதை மனசுல வச்சுக்காம எல்லாத்தையும் வெளியே சொல்லிடணும். அப்படியா? உன் ஃப்ரெண்டு ஸ்வேதாவை பார்த்தாலே பிடிக்கல. அவளை பார்த்தாலே கோவம் வருது, அடிக்கணும்னு தோணுது. மனசில் பட்டதை சொன்னேன், அவ்வளோதான். டேய் சொல்றா, பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறது எப்படி? எனக்கும் இப்போ தானே தெரியும். பட் யூ நோ வாட், அழகா இருக்கிற பொண்ணுங்க பின்னாடி மட்டும் போகவே கூடாதுடா. அவங்கள விட நம்ம செகண்ட் பெஸ்ட் பொண்ணுங்க பின்னாடி போனா கரெக்ட் ஆகிற சான்ஸ் அதிகமா இருக்கு. நம்மளுக்கு பெஸ்டா இருந்தா என்ன, செகண்ட் பெஸ்டா இருந்தா என்ன, எந்த வித்தியாசமும் இல்லை. நமக்கு பொண்ணுங்க கனெக்ட் ஆகணும், அவ்வளோதானே. நான் இப்போ கல்யாணத்துக்கு ரெடி. அப்புறம் உன் கதை என்ன? இவ்வளோ சீக்கிரமாவா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அதான். 2 வாட்டி மீட் பண்ணதுலே பிடிச்சி போச்சா? அது எப்படி? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சது. அதாவது கல்யாணத்துக்கு ரெடினா நாளைக்கு கல்யாணம்னு இல்லை. நேத்து பார்த்து இன்னைக்கு பேசி நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னமோ. நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகவே இல்லை. நீங்க என் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிடுங்க. பரவாயில்ல, நான் உனக்காக வெயிட் பண்றேன். யூ டேக் யுவர் டைம். நாளைக்குள்ள சொல்லிடுவியா? ஹலோ மேடம். ஹாய் சார். ஹாய். இந்த குர்தாவை ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்கள் ரெசிப்டை கொடுங்க மேடம். Lots of love, checks. இந்தாங்க. உனக்கு சாக்ஸ் கூட என்கேஜ்மெண்ட் ஆக இருந்ததில்ல? எஸ். ஆமா, நீ எதுக்காக அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம போன? எந்த பொண்ணு? உன்னோட ஸ்கூல் சீனியர். ஓஹோ, அதான். ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், பயம். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதான் ப்ராப்ளம். அது சரி, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்? எந்த டைப்னா? 3 o'clock. இப்போதான் 2 ஆகுது. ஒரு வாட்டி கிளாக்கை இமேஜின் பண்ணிக்கோ. ஏய், அப்படி சடனா திரும்பி பார்க்க கூடாது. பின்ன எப்படி பார்க்கறது? இப்படி. ஓகே ஓகே ஓகே. என் டைப் இல்லை. 10:30. டிஜிட்டல் கிளாக்கா? 10 or 11 ஏதாவது ஒன்று சொல்லு. 10ல ஒருத்தங்க, 11ல ஒருத்தங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவில் இன்னொருத்தங்க இருக்காங்க. வா வாவ், நாட் பேட். ஐ அம் இம்ப்ரெஸ்ட். அட, நீங்க மட்டும் டைரக்டா பாத்துருவீங்களா? ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை எப்படி வேணாலும் பார்க்கலாம். நல்லா இருக்கா? அன்மேரிட் தான் நினைக்கிறேன். போய் பேசு. ஐயோ, என்ன எடுப்போது? அதிகபட்சம் அறை வாங்க, அவ்வளவுதான். எனக்கு பப்ளிக்ல அடி வாங்க பிடிக்காது.
உனக்குள்ள இருக்கிற பயம் போயிடும். மனசுல இருக்கிறத மறைக்க கூடாது. போய் சொல்லு. கோ. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளூ கலர்ல 34 சைஸ் கொடுங்க. இங்க கொடுங்க. சார் கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா? நசுங்கிட போகுது. இதுல நசுங்க என்னையா இருக்கு? நீங்க ஆர்எஸ்விபி ஷாப்பே ஓபன் பண்ணிட்டீங்க. ராதா, என்ன இப்படி டைரக்டா ரிஜெக்ட் பண்ணாத. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். இந்த வீக்கெண்ட் மீட் பண்ணலாம். இல்ல, என் பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிட்டு இருக்கேன். சீக்கிரமா கொடுங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூ. வெல்கம். ஓ ஷிட். அண்ணா, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. அந்த முன்னாடி போகுது அந்த வண்டியா? அந்த வண்டி தான். சீக்கிரம். நீங்க பார்க் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா. இந்தாங்க. ஹாய் சார், ஐ எம் ராகுல், ஸ்டோர் மேனேஜர். யூ நீட் அ பாஸ்கெட்? நோ. நீங்க டேவை எப்படி ஆரம்பிப்பீங்க? டீல DAY. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? சார் ஜோக் அடிக்கிறாரு. ஏய், இங்கதான் இருக்கியாமா? யா. கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? நோ. இது இன்னும் கொஞ்சம் வாங்கலாமா? சரியா இருக்குமா? சரி சரி, இது போதும், அப்புறமா பார்த்துக்கலாமா? இன்னும் 2 வேணா எடுத்துட்டு வரேன்ப்பா. வேண்டாம் அரிஷா. ஹாய். வேண்டாம். கோஇன்சிடென்ஸ்னா இதானே? வாட்? நீ என்ன இங்க சென்னையில? ஹாய். நான் எங்க அம்மா அப்பாவை பார்க்கலான்னு வந்தேன். ஓ. அம்மா, இவர் பேரு மாதவ். தீப்தியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல டெக்ஸாக்ஸ்ல, அவங்களோட ஃப்ரெண்டு. அன்னைக்கு நான் மீட் பண்ணதும் இவர்தான். ஓ, அவர் தானா இந்த பையன்? ஹலோ மாமா. ஹலோ மாமா. ஹலோ அத்தை. நான் இன்னும் ஓகே சொல்லல. ஹலோ அங்கிள். ஆன்ட்டி. உங்களை ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன், அதனால தான் அடையாளம் தெரியல. சரி வாங்க, நம்ம போய் காபி சாப்பிட்டே பேசுவோம். யா. பாரு இங்க எப்படி? இந்த ஊருக்கு ஏதாவது வேலையா வந்தியப்பா? நான் ட்ரைனிங்க்கு வந்திருக்கேங்க. ஒரு வேலையா வந்தேன். ஒரு நிமிஷம் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், நீங்க பில்லை பே பண்ண மறந்துட்டீங்களா? ஏதாவது வாங்கினா தானே பில் பே பண்ணணும். ஷூர் ஷூர். உங்க பாக்கெட் ஒரு முறை செக் பண்றீங்களா? பின்னாடி. ஆமா, என்னாச்சாங்க? இதை நீங்க எடுத்ததை நான் பார்த்தேன். அது ஏதோ தெரியாம பாக்கெட்டுக்குள்ள. டாடி, நான் இப்பவே வரேன். ஓகே. அட, நான் ஏதாவது திருடணும்னா பெருசா திருடி இருப்பேன்ல, இதே எங்க திருட போறேன்? பெருசு வைக்கிறதுக்கு பாக்கெட் பத்தாதுல்ல. நீங்க செஞ்சது கிரிமினல் அஃபென்ஸ், உங்களுக்கு தெரியுமா? சார் ஆக்சுவலி இவர் என் கூட தான் வந்தாரு. என் பேரண்ட்ஸ் கூட இங்கே தான் இருக்காங்க. அவங்க பில் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் a கன்ஃபியூஷன். இதை வாங்கிக்கிறீங்களா? நீங்களே வச்சுக்கோங்க. ஷூர்? யா. ஓகே. வாட்? முதல்ல உங்க அப்பாவை பார்க்கும்போது தெரியாம இதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கை கொடுக்கும்போது இதை பாக்கெட்ல வச்சுட்டேன். சரி, நீ சென்னைக்கு எதுக்கு வந்த? மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு. மனசுல இருக்கிறத சொல்லவா? நீ தானே மனசுல எதுவும் மறைக்க கூடாதுன்னு சொன்ன. என்னது அது? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல? யா, ஆக்சுவலி சொன்னேன். மறந்துட்டேன். இப்போ எங்க அடுத்து ரிட்டனா? யா.
சரி பரவாயில்ல, நாளைக்கு நீ போய்க்கோ. பார்த்ததில்லை தந்ததில்லை உன் போல் யாருமே தான் காதலை தான் தந்ததில்லை. என் பயணத்திலே ஒரு முதலாக பெரும் முடிவாய் நீயே, என் இதயத்திலே ஒரு கூட்டாய் தான் கட்டி முடித்தாய் நீயே. உன்னை நோக்கிய நிமிஷம் என்னை தாக்கிய சமயம் என் கதையில் புதையலாய் நீயடி. உன் போல் யாருமே தான் பார்த்ததில்லை தந்ததில்லை. உன் போல் யாருமே தான் காதலை தான் தந்ததில்லை. வீசும் கண்களில் கூசும் சுவாசம் மூச்சினில் பேசும். கனாக்கள் வருடியதே, வினாக்கள் எழுகிறது, விழாக்கள் நடக்கிறது உன் வருகையா. நிழலாக தொடருகிறேன், இதய வழி நெஞ்சோடு கலைந்திடுவேன். நிதமும் புது ஆளாக உணர்கிறேன் உன் வருகையா. நாளும் சுகவலியாய் தந்ததே இந்த காதல், வாழ்வே மறுபடியும் இனியாவும் நீயாகிறாய். வீசும் கண்களில் கூசும் சுவாசம் மூச்சினில் பேசும். உன் போல் யாருமே தான் பார்த்ததில்லை தந்ததில்லை. உன் போல் யாருமே தான் காதலை தான் தந்ததில்லை. நிசா நிசா சரிரி காரி கம பாம பாப மகரிசா. நிசா நிசா சரிரி காரி கம பாம பாம பகரிசா. பாத்து, அஞ்சு நீ என்ன இங்க? இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு. நீ என்ன இங்க? இது ராதா ஃப்ரெண்ட், ராதாவோட வீடு. ஹாய். இவங்க அர்ஜுனோட வைஃப். எந்த கிளாஸ் படிக்கிற இப்போ? என்ன ஞாபகம் இருக்கா? அது எங்க வீடு இங்க தான் பக்கத்துல. So will you just have a coffee? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். Please please. Okay. வா 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 வா. அப்படியே அர்ஜுனோட ஜெராக்ஸ் தான் இவன். ஆமா, சேம் டு சேம். கம் ஆன் பால் குடிக்க மாட்டியா? புலி எப்பவும் பால் குடிக்காது. டேய் புலி பால் தான் குடிக்கும், அதனால தான் அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படினா நானும் ஸ்ட்ராங் அப்படியே தான். பாத்தலாம் யார் ஸ்ட்ராங். Oh come on, you can do it. Yeah. சீட்டர். லூசர். இவனை விட அர்ஜுன் தான் அதிக சேட்டை பண்ணுவான். இவனும் குறைச்சல் இல்ல. அப்படியா? டேய் எவ்வளவு நேரம்டா? நம்பர் எவ்வளவு சீக்கிரம் போட்டேன்னு? லேஸ் இல்லாத ஷூவை நான் கூட தான் சீக்கிரம் போட்டுப்பேன். அப்படியா? ஆண்டி எல்லாரும் நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். போலாமாமா? டாய்லெட் போயிட்டு வந்துட்டியா? வெளியில போனதுக்கு அப்புறம் போகணும்னு சொன்னா அடிப்பேன். என்னாச்சு? அதான் பாத்ரூம் இருக்குல்ல. இவன் எப்பவும் டாய்லெட் வெளியில தான் போகணும்னு சொல்லுவான், அது ஏனே தெரியல.
2004 நாங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தப்போ அர்ஜுனுக்கு ஆர்மி போஸ்டிங்கும் அங்கே தான் போட்டிருந்தாங்க. திரும்ப நாங்கள் 3 பேரும் ஒரே இடத்துல சந்தித்தோம். ஹாய்டா. என்ன இவன்? இந்தாடா. வேணாண்டா, யூனிஃபார்மில் இருக்க. பாதி யூனிஃபார்ம் தானே, பாதி குடி. போடா. டேய் நீ அழாதடா, அழுதா இன்னும் சகிக்க முடியல. அட என்னடா ஆச்சு? டேய் அவங்கிட்ட அவ பேசுறாங்கிறதுக்காக அவ லவ் பண்றான்னு அர்த்தம் இல்லடா. நீ போய் தைரியமா சொல்லு. டேய் அவன் சின்ன வயசுலயே சொல்ல, இப்ப சொல்லுவானா? அப்ப இவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஓ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எங்கடா? ஒரு மீட்டிங் இருக்குடா. யாரு, ஷில்பாவா? இல்ல வேற பொண்ணு. அவனை பார்த்து கத்துக்கடா. அவனுக்கு காதல் கிதல்னு எதுவுமே இல்லை. எதுக்குடா சிரிக்கிற? நீ பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியா? சிரிக்காதடா, பொண்ணுங்க யூனிஃபார்முக்கு தான் மயங்குறாங்க. சரிடா, இவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துடலாம். என்னடா தச்சிடலாமா? போடா. ரைட், see you guys. டேய் ஒன்னு எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கும் சொல்றா. ஷூர், நெக்ஸ்ட் டைம்டா. டேய் சொல்லிட்டு போடா. பாய். ஆட்டோ கார்டன் வருமா? டேய் நீ வரலையா? நீங்க போங்க. ஆமாண்டி, நானும் அப்பவே அவகிட்ட சொன்னேன். ஆட்டோ பீஸ்டோ. ஓகே பாய். பாய். டேய் இறங்கு. யார் நீ? இது ஷேரோட்டா இல்லையா? இல்ல. முதல்ல கீழே இறங்கு. ப்ளீஸ்ண்ணா, ஃப்ரெண்டுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு நிறைய ரத்தம் போயிடுச்சு. அவனுக்கு ரேர் பிளட் குரூப். கரண்ட் ஷாக் அடிச்சா பிளட் வருமா? அதை தெரிஞ்சுக்க தான் நானும் போயிட்டு இருக்கேன். நீங்க முதல்ல ஆட்டோல இருந்து கீழே இறங்கு. கீழே இறங்கு. பரவாயில்ல போங்க. தேங்க்யூ. இந்தாங்க சேஞ்ச். நோ நோ பரவாயில்ல பரவாயில்ல. நோ 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 நோ, கான்ட்ரிபியூஷன் இஸ் கான்ட்ரிபியூஷன். இந்தாங்க. தினமும் நீங்க இப்படிதான் ஸ்விம்மிங் போறீங்களா? ஆமா. அதனால தான் ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க. ஐ மீன் ஹெல்தியா இருக்கீங்க. பை த வே, ஐ எம் மேடி. மாதவ். உங்க பேர்? பாரு. சர்நேம்? மேனன். ஓ கேரளா. அப்படின்னா நேந்திரப்பழம் சிப்ஸ். ஹலோ, நீ எங்க இருக்கணும்? அண்ணா நீங்க முன்னாடி பாருங்க, நான் ஆக்சிடென்ட் ஆயிருப்போது. இல்ல, நீங்க எங்க இறங்கணும்? ஆக்சுவலி நான் உங்களுக்காக தான் ஏறினேன். ஐ வாண்ட் பி ஃப்ரெண்ட் வித் யூ. எதுக்கு? அதை கூட நானே சொல்லுமா மிஸ் பாரு மேனன்? பிகாஸ் ஐ ரியலி லைக் யூ. ஆனாலும் உன் கட்ஸை பாராட்டுறேன்டா. ஒரு அறை விட்டு இருந்தா அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாரும் குழந்தைங்கடா, இன்னும் வளரணும். அது சரி, எப்படிடா மேனேஜ் பண்ற? சிம்பிள்டா. யூ ஹேவ் டு ஸ்மெல் தி நீட்ஸ் ஆஃப் அ வுமன். அவங்க தேவையை வாசம் பிடிச்சி தெரிஞ்சுக்கணும். வாசமா? என்ன வாசனை? நீ சாதாரண ஆள் இல்லடா, டால்மேஷன் டாக். நீ சமந்தா ஃபாக்ஸோட ஃபேனா? அது வந்து அவங்க குரலுக்கு இல்லை, அவங்க ஃபிட்னஸுக்கு. அங்க ஒரு மச்சம் இருக்கு. என்ன? ஒரு மச்சம். மச்சம் தெரியாது. எனக்கும் இருக்கு. பாரு, இங்க இருக்கு பாரு. இங்க ஒண்ணு, அப்புறம் இங்க கூட இங்க ஒண்ணு. நெஞ்சுக்கிட்ட மச்சம் இருந்தா ரொம்ப ஃப்ரீயா ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க. நீயும் ரொம்ப ஃப்ரீயா தெரியல அப்படின்னா உனக்கும் அந்த இடத்துல மச்சம் இருக்கா? இங்கயா? தெரியாது. ஒரு வாட்டி பார்க்கலாமா? இப்பவா? இருக்காது. ஒரு வாட்டி பார்க்கலாம். யாராச்சும் வந்துட்டா? இன்னைக்கு பிராக்டிகல்ஸ், யாரும் வரமாட்டாங்க. எதுவும் இல்லை.
அப்படி தெரியாது இரு. Excuse me, what you doing? கிட்னி மேல மச்சம் இருந்தா ரொம்ப லக்கியா. வார்டன் வந்துட்டாரு. வார்டன் ஓபன் தி டோர். மாதவ் இங்க வா. என்ன பண்ற? மாதவ் எங்கடா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு சார்? எந்த பொண்ணுன்னு நான் காட்டுறேன். இங்க யாரும் இல்ல சார். அதான் இங்க யார் இருக்காங்கன்னு உனக்கு காட்டுறேன். சார் இங்க பொண்ணு சார் வர போறாங்க. யாரும் இல்ல சார். இருடா, எதுக்காக டென்ஷன் ஆகுற? சார் ஐயோ. ஹலோ அப்பா, எனக்கு ஒரு 2000 வேணும்ப்பா. டேபிள் வாங்கணும். சேர் இருக்கு, டேபிள் மட்டும் வாங்கணும். திஸ் பொண்ணா இல்ல டாட் பொண்ணா, ஐயோ மாமா கன்ஃபியூஸ் ஆகுறான். பியூட்டியா இல்ல ஸ்வீட்டியோ, அடடா மாமா அட்ஜஸ்ட் பண்ணுறான். இந்த புலி பசிச்சாக்கா புல்ல தின்னும் பாரிடா, பசியும் தீந்தாச்சா அது மட்டும் போதுண்டா. திஸ் பொண்ண இல்ல டாட் பொண்ண, ஐயோ மாமா கன்ஃபியூஸ் ஆகுறான். பியூட்டியா இல்ல ஸ்வீட்டியோ, அடடா மாமா அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஹாட்டானா சரி சரி, கியூட்டானா சரி சரி, குடிச்சாக்கா எல்லாம் இப்போ ஓகே தாண்டா. ஆட்டிடியூட் சரி சரி, ஆங்கிரி பெட் சரி சரி, குடிச்சாக்கா எல்லாம் இப்போ ஓகே தாண்டா. ஓல்டு ஆல்வேஸ் கோல்டா தெரிஞ்சுக்கடா, சில சமயத்தில் கோல்டு கூட போல்டு தாண்டா. ஏதோ உன்னே காத சரி செஞ்சா ஓகே தாண்டா. திஸ் பொண்ணா இல்ல டாட் பொண்ணா, ஐயோ மாமா கன்ஃபியூஸ் ஆகுறான். பியூட்டியா இல்ல ஸ்வீட்டியோ, அடடா மாமா அட்ஜஸ்ட் பண்ணுறான். இந்த புலி பசிச்சாக்கா புல்ல தின்னும் பாரிடா, பசியும் தீந்தாச்சா அது மட்டும் போதுண்டா. திஸ் பொண்ணா இல்ல டாட் பொண்ணா, ஐயோ மாமா கன்ஃபியூஸ் ஆகுறான். பியூட்டியா இல்ல ஸ்வீட்டியோ, அடடா மாமா அட்ஜஸ்ட் பண்ணுறான். இந்த புலி பசிச்சாக்கா புல்ல தின்னும் பாரிடா, பசியும் தீந்தாச்சா அது மட்டும் போதுண்டா. திஸ் பொண்ணா இல்ல டாட் பொண்ணா, ஐயோ மாமா கன்ஃபியூஸ் ஆகுறான். பியூட்டியா இல்ல ஸ்வீட்டியோ, அடடா மாமா அட்ஜஸ்ட் பண்ணுறான். டாய் 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 டாய். பார்த்து கத்துக்கடா. சார் இன்னைக்கு 2 பொண்ணோட வந்தாரு. டேய் அப்படி என்னடா இருக்கு உங்ககிட்ட? யூனிஃபார்ம். ஏய் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடா. அவ ஷில்பாவுடைய ஃப்ரெண்ட் அஞ்சு. ஆமா, ஷில்பா யாரா? அட்லீஸ்ட் யாரையாவது இன்ட்ரோ பண்ணிருக்கியா நீ? எப்பவும் கையை மட்டும் தான் ஆட்டுவ. டேய் என்னடா ப்ராப்ளம்? அஞ்சுவை கேங்ரேப் பண்ணிட்டானுங்கடா. வாட்?
அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அவனுக்கு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கானுங்கடா. ஏதாவது செய்யணும்டா, கொல்லணும்டா அவனுங்கள. ஏய், இதை போலீஸ்ல சொல்லிடலாம்ல, நமக்கு எதுக்குடா தேவையில்லாத வம்பு? போலீஸ்ல சொன்னா வெளியே தெரிஞ்சு அவன் மானம் போயிடுண்டா. நான் போறேன், நீங்க வர்றதுன்னா வாங்க. டேய் இருடா, நானும் வரேன். டேய் நானும் வரேன். இதுல அவளோட தப்பு என்ன இருக்கு? அவ வேலைக்கு போறது உங்களுக்காக தானே. தப்போ சரியோன்னுலாம் தெரியாது. இவளால நாங்க வெளியில தலை காட்ட முடியல. இவளுக்கு எப்படியும் கல்யாணம் ஆகாது. இவளுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கா. இவ இருந்தானா அவளுக்கும் கல்யாணம் ஆகாது. என்னங்க பேசுறீங்க? நீங்க பெத்தவங்க தானா? சும்மா சொல்றதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ நல்ல மனசுனா நீங்களே அவளை கூட்டிட்டு போயிடுங்க. அஞ்சு, உன் துணி எடுத்துட்டு வா. போ. என்னமோ இப்பெல்லாம் அஞ்சு அஞ்சுன்னு தான் சொல்றான். மற்ற பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேசுறதே இல்லை. காதல்ரா, இட்ஸ் லவ். என்னடா காதல்? அந்த ஷில்பா மேல இல்லையா? அவளை விட அழகானவங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க மேல இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்ப அஞ்சுவா. லவ் இஸ் பிளைண்ட்ரா. லவ் இஸ் பிளைண்ட் இல்ல, இஸ் அவுட் ஆஃப் இஸ் மைண்ட். ஏன்டா அவளை காதலிக்க கூடாதா என்ன? ஓவரா பேசிட்டு. சந்திரிகா, வரும்போது தலைவலி தைலம் வாங்கிட்டு வாமா. சரி. வெளியே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வேலை வெட்டி ஒன்னும் கிடையாது. OneTamilam.dad இதெல்லாம் எவன்டி சாப்பிடுவான்? ஃப்ரை பண்ணி எடுத்துறோம்னா கறிக்கு எடுத்து வந்திருக்க. படி. ஹலோ. என்ன இன்னைக்கு ஜாகிங் போயிட்டு சீக்கிரம் வந்துட்ட? யார் பேசுறது? என் குரலை கண்டுபிடிக்க முடியலையா? சந்திரிகா. சந்திரிகா. ஸ்ரீ ஸ்ரீனிவாசன். ஹலோ. ஹலோ, அங்க குமார் இருக்காரா? குமாரா? ராங் நம்பர்.
உன்னை பார்க்கணும். அப்ப நேத்து ஏன் காலை கட் பண்ண? நான் உன்னை பார்க்கணும். சரி வா, என் ரூம் தெரியும்ல. கதவை திறந்து வை. ஓகே. ஏன் இவ்வளோ லேட்டு? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எது எதுன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு கால் பண்றதை நிறுத்து. நானா? நான் எங்க பண்ண? நீ தான் எனக்கு பண்ண. இனிமே வேண்டாம். நல்லா இருக்குல்ல, கண்டினியூ பண்ணலாம். சரி, என் புருஷனையும் கூப்பிடுறேன், அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சரி, அப்ப கூப்பிடு, பேசுவோம். சரி, வேண்டானா நிறுத்திக்கலாம். ஆனா ஒரு ஹாப்பி நோட் வேணும் எனக்கு. ஒரு கிஸ், ஒரே ஒரு கிஸ். ஹலோ. ஹலோ. யாருப்பா? அதான் என்னோட ஃப்ரெண்டு தான். சிலையா நீ ஓ சகியே, இடையை அசைத்தாலே ஓ நதியா, ஏனோ ஏனோ மாய கண்ணில் விழுந்தேனே, துளைத்தாயே நீ திருகியுள்ளே, இதயம் பிரளயம் ஆகின்றதே. You are my angel, you are my angel, நீ வாசம் தந்திடும் பூவனம். You are my angel, you are my angel, நீ வாசம் தந்திடும் பூவனம். உன் வளைவுகள் தீண்டியே உறங்கிட கேட்கிறேன். ஹலோ. ஹலோ சந்திரிகா, வச்சிட்டாடா. ஹலோ. அழகு பைத்தியமாக்குது என்னை, அதில தொடுக்குது கேள்விக்கனாய், மெல்ல சுகம் தந்தேதான் வீசிடும் வலை, சொல்ல தினம் கொள்ளைகள் தந்திடும் நிலை.
பூக்களும் பூக்க தூவிட விதை பருகவே அருகில ஓடிடும் நதி இனிய சுமை தந்தாலும் எந்த கதி பிடித்து போய் மடிந்தேன் அதுவே விதி நீயோ சகியே இடையை அசைத்தால ஓ நதியா ஹாய். ஹாய். நீ என்ன இங்க? என் ஃபோனே எடுக்கவே இல்லை. உள்ள யாரு இருக்கா? இப்ப வேண்டாம் ப்ளீஸ், நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். யாரு? யாரோ ராங் அட்ரஸ்க்கு வந்தாங்க. சாரி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என் புருஷன் எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்ததில்ல. எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சா தானே. இந்த விஷயம் தெரிஞ்சு என் புருஷன் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? அவருக்கு எப்பவும் தெரியாது. என்னடா என் பொண்டாடி பார்க்க வந்தியா? ரோஹனுக்கு காமிக்ஸ் எடுத்துட்டு வந்தேன் சார். காமிக்ஸ் 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 கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டு போவ சார்? உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரியுறேன்? முட்டாள் மாதிரி இருக்கனா? நீ எதுக்கு வந்தானே எனக்கு தெரியாதா? நீ எங்கடா இருக்க? சாரி, உன் அட்ரஸ் என்ன? சாரி சார். வாடா வா, உன் பிரின்சிபால் கிட்ட போலாம். வா காலேஜ் வாடா சார். சார் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். வா விடுங்க சார். டேய் டேய் நில்றா டேய். நேற்று ஃபோன் பண்ணப்பவே சொல்லியிருந்தா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன்ல. நடுவில் இந்த செருப்பு வேற. சரி, உன் புருஷனுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு ஃபோன் பண்றதை நிறுத்த. என் நம்பரை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கியோ அவங்க கிட்டே சொல்லிடு. ஒரு நிமிஷம். உன் நம்பர் நான் யாருக்கு கொடுத்தேன்? எனக்கு என்ன தெரியும்? நீ ஓடிடுவ. நான் எங்க போவேன்? பார்த்தது போதும், வா. மாலை மாத்திக்கலாமா? யா.
செஞ்ச தப்புக்கு அவங்க பலியாயிட்டாங்க. அன்றைக்கி அந்த ஃப்ளாட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், கொஞ்ச நாளில் ஊரை விட்டு ஓடிடுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஆனால் பாவம் அந்த ஆண்டி இந்நேரம் டைவர்ஸ் பண்ணியிருப்பான். உனக்கு தைரியம் அதிகம்னு எனக்கு தெரியும், பட் ஸ்டில் டேக் இட். Thank you. ஓகே. பாரு, நான் சொல்றது கேளு பாரு. பாரு, நான் சொல்றது கேளு. அண்ணா அண்ணா அவளை ஃபாலோ தான் பண்ண சொன்னேன், ரேஸுக்கெல்லாம் போக சொல்லு. அப்ப நடந்து போங்க சார். ஹனிமூனுக்கு அந்தமான் போலாமா? எனக்கு லக்ஷதீப்னா ரொம்ப பிடிக்கும். மால்தீவ்ஸ் போங்களேன், நல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. மாதவ், அமுல், அமுல், மாதவ். ஓ, இவர்தான் அந்த மாதவா? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நம்ம டீடைல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்குறியா? சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க மாதவ்? லவ் பண்ண, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ தான் என்னை விட்டுட்டு இன்னொருத்தங்களை தேடி போன. நீ விளையாடிட்டு தூக்கி போட நான் பொம்மை இல்லை, பொண்ணு. நீ வருவேன்னு தெரியும், அதான் அமுல்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நான் அமுலை லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்போ அவனை விட்டுட்டு உன் கூட லைஃப் லாங் செட்டப்பாக இருக்க சொல்றியா? க்ரோ அப் மாதவ். எக்கச்சக்க பெண்களை இந்த பூமி தாங்குதே, ஊருப்பட்ட அழகையும் வச்சுக்கிட்டு தாக்குதே. மனம் மரமாக வளர்ந்து நின்னதால பொண்ணை பார்த்தால கொட்டுது கனிகளாக. கலர் எண்ணங்கள் கூடுது பெண்களால, பல பட்டாசு வெடிக்குது உள்ளுக்குள்ள. சின்ன சின்ன செய்திகள் சுனாமி தந்துதானே போகுதே. இவன் ஹண்டர், இவன் ஹண்டர், இவன் தேனை தேடி செல்லும் ஹண்டர். இவன் ஹண்டர், இவன் ஹண்டர், யூத்துக்கெல்லாம் இவனே மென்டர். Baby, you gotta make me crazy. I think about you daily. Tonight I wanna let me take a selfie. Okay, I wanna be your robot, so then you can turn on me. Come on, we feel the pleasure every corner. உப்பு காரம் தின்னக்கா உசுப்புதான் ஏத்துமே. சந்துல சைட்டிகளும் ஏண்டா, பட்டதெல்லாம் போதாதா. மசாலா விஷயங்கள் மிட் நைட்டா, தூவிரியே ஓ நல்லா. விஷமுள்ள பாம்பு தெரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் கை நீட்டி கடி வாங்குதே. விஷமுள்ள ஆளுகிட்ட தெரிஞ்சேதான் தானாக தான் சிக்குதே. இந்த பிறப்புன்று வரம் தானடா, நவரசங்கள் அதில் உண்டடா. சந்துல பொந்துல சரியான டோஸில் ஓர் ஜென்மம் போதாதா இன்னொன்று. இவன் ஹண்டர், இவன் ஹண்டர், இவன் தேனை தேடி செல்லும் ஹண்டர். இவன் ஹண்டர், இவன் ஹண்டர், யூத்துக்கெல்லாம் இவனே மென்டர். நைட்டு முழுக்க எங்கடா போயிருந்த? எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? என்னம்மா வீக்கெண்ட்ல கூட? என்னாச்சுமா? அம்மா, அர்ஜுன் இனிமே நமக்கு இல்லடா. காஷ்மீர்ல சிறுமரம் தானே, சிறுமரம் தானே, தாகுமா தாகுமா. இனி வரும் காலம் நீ இல்லை என்றால்
நீராய் போ நட்புமே எல்லையும் இல்லையே உடைந்தது மனமும் உடைத்தது நீயோ காலம் தெய்வம் இருந்தும் நடந்தது கணம் கணம் பிரணம் பிரணம் கூடுது ஞாபகம் இதை விட எதுவும் சிறியதே பெருங்கடலிலே நான் சிறு அலையாயும் தானோ உனை பற்றி பேச கண்ணீரும் கேட்கும் கதையும் முடிந்த நொடியில் பழைய நினைவும் வருதே நீயும் எங்கே வீசிடும் காற்றிலா உடைந்தது மனமும் உடைத்தது நீயோ காலம் தெய்வம் இருந்தும் நடந்தது கணம் கணம் பிரணம் பிரணம் கூடுது ஞாபகம் இதை விட எதுவும் சிறியதே சிறுவயது தோன்றி பார்க்காத நேரம் அதுபோல ஒன்று இருந்ததே இல்லை மனதும் எரியும் பிரியா இதுவும் கடந்து போகும் சரியா கண்ணீர் தேங்கும் கடல் நீராய் போலவே உடைந்தது மனமும் உடைத்தது நீயோ காலம் தெய்வம் இருந்தும் நடந்தது கணம் கணம் பிரணம் பிரணம் கூடுது ஞாபகம் இதை விட எதுவும் சிறியதே என்னாச்சு? அர்ஜுனோட ஞாபகம் வந்துருச்சு. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. பையன் பக்கத்துல போறேன். இவ்வளோ ரிச்சா பண்ணியிருக்காங்க, என் மாமனார் இருக்கானே சிம்பிளா செஞ்சான். ஏண்டா இவனுக்கும் கல்யாணம் ஆக போகுது, நீ எப்ப பண்ணிக்க போற? முதல்ல உன்னை சரி பண்ணணும், பைத்தியம். பைத்தியம் மாதிரி நீ சிரிக்காத. குடி. ஓ ஓகே, இப்போ நான் வந்துடுறேன். டேய், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். Hey, மறக்காம வந்துரு. congratulations. Ma. By the way, this is my friend Jax. Jax. Hi. Jax. Nice to meet you. Good choice, yeah. Hey guys, good luck. I should leave. OneTamilam.dad.
ஏன்டா என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிடவே இல்லை? கல்யாணத்துக்காவது கூப்பிடுவியா இல்லையா? அது நீ கொடுக்குற கிஃப்ட்டை பொறுத்து இருக்கு. போடா கஞ்ச பயல. சரிதான் ஆண்டி. ஜாக்ஸோட முழு பேர் என்ன? சக்கரவர்த்தி. உன் கூட ஒன்னா வேலை பார்த்துருக்காரா? ஒரு காலத்துல. இப்போ அவருக்கு சொந்தமா ஐடி கம்பெனி இருக்கு. எங்க என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதும் அவர் யூஎஸ் போயிட்டாரு. ஹவுஸ் இட்? குட் குட். ஓகே. நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ தான் கூப்பிட்டியா? இல்ல, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து யூஎஸ்லேருந்து ஒரே கால் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் பண்ணதுக்கு சாரி நிறைய தடவை கேட்டிருக்கான். அப்புறம் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கல? அவனுக்கு கல்யாணம் குழந்தையெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு கமிட்மெண்ட் வேணும்னு கேட்டதுக்காக என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டான். ஆனால் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி விட்டுட்டு யூஎஸ்க்கு போயிட்டான். ராதா, உன் மனசில் என்ன அவன் தான் இருக்கானா, நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. ஃபோர்ஸ் ஒன்றும் பண்ணல. நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வேணும்னா நம்ம அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ மச் கன்ஃபியூஷன்ஸ். என்ன டைமிங்கில் என் பின்னாடியே இருக்கான். தினமும் கால் பண்ணுறான். அண்ட் ஹீஸ் ஃபோர்சிங் மீ டு கெட் பேக். நான் அவர்கிட்ட பேசட்டுமா? நோ, அவன் என்னோட ஃப்ரெண்டு. நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். Meow. Meow. எதுக்கு வந்த? நீ தான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டல? ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்ல. இந்த ரிங் என்ன? இது கேஷுவல் தான். டேய், இது எல்லாமே அந்த ஜாக்ஸ் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸால தான்டா. வேண்டாம் வேண்டாம் நினைச்சிட்டு சரி தாண்டி வீட்டுக்கு போனேன். ராதா அவளை பத்தி சொன்ன எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணேன்டா. இதே என்ன பத்தி ராதா கிட்ட சொன்னா உடனே ஜாக்ஸோட ஓடிடுவா. அப்படின்னா விட்டுடுறா, விட்டுரு. ஐ காண்ட். எதுக்கு? டேய், நீ முட்டாள்தனமா கேள்வி கேட்காத. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு. அப்படின்னா இந்த வேஷத்தெல்லாம் கழிச்சிட்டு நல்லவனா இருக்கலாம்ல. என்னை பத்தி நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். தட் ரிக்வயர்ஸ் ஆனஸ்டி மை பிரதர். உனக்கு அது. ஆனா பீர் அடிக்க ஒருத்தர் இருந்தா அவன் அடிக்க ஒருத்தர் இருப்பான். ரிப்பீட் ப்ளீஸ். ஷோர். பீர் அடிக்க ஒருத்தர் இருந்தா அவன் அடிக்க ஒருத்தர் இருப்பான்டா. டேய், நான் ரிப்பீட்னு சொன்னது சரக்கடா, உன் தத்துவத்தை இல்லை. இப்போ வந்து தத்துவம் பேசிட்டு இருக்கான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காஸ்டும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுனால எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு தாம் தூம்னு எனக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு. நீ ஏதோ காட்டணும்னு சொன்ன. ஒண்ணு இல்ல. ஹலோ. நோ நோ நோ, வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் இப்ப வரேன். I'll just be back. இதை டிஸ்கஸ் பண்றதுல பிரயோஜனம் இல்ல. அவன் என்னை விட எந்த ஆங்கிள் பெட்டரா இருக்கான்? ஐ நோ. உன் கூட இருக்க வேண்டிய நேரத்துல உன் கூட இல்லாம நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்.
அதுக்காக நான் உன்னை காதலிக்கலன்னு அர்த்தம் இல்ல. அண்ட் ஐம் சாரி. இட்ஸ் ஓகே ஜாக்ஸ். எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிற? நீ அவனை காதலிக்கிறியா? அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? லவ் தானா வரும். ஏன் அப்பா அம்மாக்கு வரலையா? உங்க அப்பா அம்மாக்கு கூட லவ் வந்திருக்கும். ஐ லைக் ஹிம் அண்ட் ஹீஸ் a nice guy. ஒருவேளை அப்படி இல்லைன்னா? Look, I have to leave. I'm sorry. நீ ஏதோ காட்டணும்னு சொன்ன. இது சாம்பிள், plain and simple. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் கூட இப்படி தான் சூஸ் பண்ணியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் சிம்பிளா. பை த வே, எங்க வீட்ல கூட இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்ல கூட இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்குல்ல? அது உனக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும். அப்புறம் கடைசியில கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போறது அப்படி இப்படின்னு. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நல்லவன் இல்லை. ஐ எம் அ பிளேயர். பிளேயரா? அப்போ பிளே பாய் டைப்பா? எப்போல இருந்து? காலேஜ்ல இருந்து. காலேஜ்? வாவ். இது வரைக்கும் ஸ்கோர் என்ன? ஒரு ஹாஃப் செஞ்சுரி? அப்படின்னா எத்தனை பேரா, எத்தனை வாட்டியா? வாவ், 100% ஃபுல் ப்ரொஃபஷனல் நீ. கண்டிப்பா செஞ்சுரியை கிராஸ் பண்ணிருப்பல. 100 நாட் அவுட். ஃபேண்டாஸ்டிக். அப்போ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா? இல்ல மாதவ், ப்ராப்ளம் இப்பதான் சால்வ் ஆச்சு. இப்போ எனக்கு முகத்தை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. என்னாச்சு? நான் உன்னை எப்படி கட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ கில் ஃப்ரீயாவே நான் உன்னை கட் பண்ணுவேன். நான் ஜாக்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை கிடையாது. மாதவ், ஏதோ சொல்றேன்னு சொன்ன. உனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே தானே? யா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதெல்லாம் விடு. வரேன்டா, உனக்கு எல்லாத்துலயும் அவசரம். டேய், ஆபீஸ்ல இருந்து திரும்ப வரும்போது இதை எடுத்துட்டு போய் நகைக்கடைக்காரன் கிட்ட காட்டு. ஜுனூனா இல்லையான்னு சொல்லுவாரு. ஜுன்னூன் இல்லம்மா, ஜென்யூன். ஏதோ ஒண்ணு. அதோட கேரட் குறைவா இருந்துச்சுன்னா வேண்டான்னு சொல்லிடு, சரியா? பத்திரிக்கை எப்போ கொண்டு வர? ராதா செலக்ட் பண்ண டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க அது ஜெராக்ஸ் பண்ண கூட எடுத்துட்டு போயிட்டாங்க தெரியுமா? ஜெராக்ஸ் இல்ல, செராக்ஸ். செராக்ஸ் இல்லப்பா, ஜெராக்ஸ். முதல்ல நீங்க சீக்கிரம் வெளிய வாங்க. மா, நகை கடைக்கு நான் போல, நீங்களே போங்க. அப்ப ஏர்போர்ட்டுக்கு யார் போவா? ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு? உங்க மாமாவோட சொந்தக்காரங்க வராங்கன்னு சொன்னேன்லடா. இன்னைக்கு ராதா கூட ஃபங்க்ஷன் ஹால் போலான்னு இருந்தம்மா. ராதாவையும் கூட கூட்டிட்டு போ. அவங்க பேரு ஷோபா. ஷோபா என்டி. என்டி இல்லம்மா, ஆன்ட்டி. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்கப்பா. அக்கா அவங்க போட்டோவை கம்ப்யூட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காளாம், பாரு. ஓ, அவங்களா? விவாகரத்துக்கே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே, அவங்க தானே? நீங்க பேசுறதை நிறுத்திட்டு முதல்ல வெளிய வாங்கப்பா. டெய்லி உங்களால ஆபீஸுக்கு லேட் ஆகுது. ராதா எங்க? ஆஃபீஸ் போயிட்டியா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஹால் பார்க்க போகலான்ட்டு இருந்தோம்ல, அதை கேன்சல் பண்ணிக்கலாமா? சடனானா எங்கள் மாமாவோட சொந்தக்காரங்க வராங்களா லண்டன்ல இருந்து. நான் ஏர்போர்ட்டுக்கு போய் பிக் பண்ணணுமா? யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? யாரோ ஷோபா ஆண்டி. அவங்க பெங்களூர் போகணும், டைரக்ட் ஃப்ளைட் கிடைக்கலையா? சார் உங்கள் ஃப்ளோர் வந்துருச்சு சார். ஸோ நைட் ஏர்போர்ட்டில் இருக்க முடியாதுல்ல? நைஸ் நைஸ், வெரி நைஸ். ஹேய், ஏர்போர்ட்டுக்கு நீ வந்தால் நல்லாயிருக்கும், டைம் பாஸ் ஆகும்ல. சரி, அப்போ சீக்கிரமாக வந்துடு. ஓகே, பாய். ஹலோ, ஏண்டா எங்க இருக்க? நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேம்மா. அக்கா எனக்கு எதுவும் ஃபோட்டோ அனுப்பலையம்மா, மறந்துருப்பா. அப்ப நீ ஷோபாவை எப்படிடா கண்டுபிடிப்ப? அவங்க ஃப்ளைட் இறங்கிட்டு ஃபோன் பண்ணுவாங்கல்ல, முன்னாடி காஃபி ஷாப் இருக்கு, அங்க இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க ஏன் ஃபோன் பண்ண போறாங்க? நீ அங்க வெயிட் பண்ணுவேன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா உங்களோட பிளானிங்? நான் வந்துட்டேன். ஆல்ரெடி அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு உங்க அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்க கூட
ஒரு நிமிஷம் இரு, நான் உங்க அப்பா கிட்டே ஃபோன் கொடுக்குறேன். மாதவ், நான் சோபாவை பார்த்துருக்கேன்டா. பார்க்கறதுக்கு ஜஸ்ட் ஓகே மாதிரி இருப்பா. ஓகேல என்னங்க, ஸ்ரீராம் மாதிரி இருப்பான்னு சொல்லுங்க. அவங்க அப்பா ஸ்ரீராம் மாதிரி எப்படி இருக்க போறா? சரி சரி, நீங்க முதல்ல சண்டை போட்டதை நிறுத்திட்டு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லடா, அவ அச்சு அசல் ஸ்ரீராம் மாதிரியே இருப்பா. அவ மூக்கு அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கும். நல்ல ஸ்லிம்மா இருப்பா, குண்டு முகம், டபுள் சின், நீளமா லைட் பிரவுன் கோல்டன் கலர்ல முடி டை இருக்கும். அடிச்சிருப்பா. நீங்க டை அடிக்கிறீங்கிறதுக்காக உலகத்துல எல்லாரும் டை அடிப்பாங்களா? நான் 25 வருஷமா டை அடிச்சு பொடுகு வருதுன்னு நிறுத்திட்டேன். பார்த்தோன்னே எது டை எது உண்மைன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி சரி, நான் அவங்களை எப்படியே கண்டுபிடிச்சுக்கிறேன். அவங்க சர்நேம் ஏதாவது இருக்கா? ஷோபா நாராயணன். நடராஜன். நாராயணன்ங்க. அதெல்லாம் இல்ல, நடராஜன். நடராஜன் இல்ல, நாராயணன் தான் கேக்குறீங்களா? சரி சரி விடுங்க, நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன். வெச்சிட்டான். நானும் வச்சிட்டேன். ஹேய், வந்துட்டா. எனக்கே அடையாளம் தெரியல வர. எவ்வளவு கலர் ஆயிட்டான். ஆமாடி, நீ சொன்னது கரெக்ட் தான். செம்மையா இருக்கான். ஹலோ, நான் கிளம்பிட்டேன். நீ என்ன கிளம்பலையா? 10 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன். ஓகே பாய். சீக்கிரம் வந்துரு. Okay, bye. பாய். ஹலோ மாதவ், ராதா எங்க இருக்கு? லாஸ்ட் மினிட்ல ஒரு வர்க் வந்துருச்சு, சோ என்னால வர முடியாது. ஓகே, சாரி. நோ ப்ராப்ளம். சார் ஒரு நிமிஷம் உள்ள போட்டுமா சார்? சாரி சார், நாட் அலவுட். 9 o'clock ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. இப்போ 11 ஆயிடுச்சு. அவங்க வந்தாங்களா இல்லைன்னு தெரியல. செக்யூரிட்டி ரீசன்ஸ் அனுப்ப முடியாது சார். 2 minutes சார். போன உடனே வந்துடுறேன் சார். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வராங்க சார். கொஞ்சம் ஏஜ்ட் வேற. உள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா சார் ஓகே சார். யூ டு ஒன் திங், கோ அண்ட் செக் த எக்ஸிட் பாசஸ். அவங்க வெளியில வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். தேங்க்யூ. தேங்க்யூ. விவாகரத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே அவங்க தானே? ஸ்லிம்மா இருப்பா, குண்டு முகம், நீளமா லைட் பிரவுன் கோல்டன் கலர் முடிடா. தேங்க்யூ சார். அவங்க போயிட்டாங்க. ஓகே சார். ஓகே. ஹாய். ஹாய். ரொம்ப நேரமா வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. எங்கேயாவது போறீங்களா இல்ல வரீங்களா? வந்திருக்கேன். ஓ, அப்போ யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? இல்ல, ஆக்சுவலி எனக்கு நாளைக்கு தான் ஃப்ளைட் இருக்கு. அது வரைக்கும் இங்கே இருப்பீங்களா? அன்கம்ஃபர்டபுளா இருக்காது? யா, பட் இட்ஸ் ஓகே. யூ ஷுட் செக் இன் டு ஹோட்டல். எங்க வீட்டுக்கிட்ட நிறைய நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கு. இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஐ கேன் ட்ராப் யூ தேர். நீங்க யாரையும் பிக்கப் பண்றதுக்கு வரலையா? இல்ல, ஆனா நான் உங்களை அங்க பார்த்தனே. நான் ஏர்போர்ட்டுக்கு டைம் பாஸ் பண்றதுக்காக வருவேன். சாரி. ஆக்சுவலி தட் வாஸ் a joke. பிக்கப் பண்றதுக்காக தான் வந்தேன். பட் சம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னால நான் வீட்டுக்கு திரும்ப போறேன். பை த வே, ஐ அம் சாக்ஸ். சாக்ஸ்? யா. நார்த் இந்தியன்? நோ, தமிழ். சக்கரவர்த்தி. எந்த ஊருக்கு? ஆக்சுவலி எங்க அப்பா நிதின் சக்கரவர்த்திக்கு பெரிய ஃபேன். அதான் சாக்ஸின் பேர் வச்சிட்டார். அப்போ மிதுன்னு பேர் வச்சிருக்கலாமே. அது அவரோட பேர். 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவாங்கல்ல. ஓ யா. மே
ஐ ஹேவ் யுவர் ஐடி ப்ளீஸ்? பாஸ்போர்ட் ஓகேவா? யா ப்ளீஸ். யா ஜஸ்ட் a second. இந்தாங்க. நான் ஸ்கேன் பண்ணிட்டு கொடுத்து அனுப்புறேன். நீங்க மேல போங்க. திஸ் இஸ் யுவர் கீ. Thank you. Yeah? Can I have some water? Sure. தலைவலியா இருக்கு. காஃபி இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆர்டர் பண்ண சொல்றீங்களா? இங்க விப்பாங்களா? Just a second. Hello? Yeah, can I get a coffee? Thank you. அது நீங்க குடிக்கலையா? No, actually I'm very tired. Neck pain? Yeah. 10 hours flightல உட்கார்ந்து கழுத்து வலிக்குது. மசாஜ் பண்ணவா? கண்டிப்பா ரிலீஃப் ஆகும். I have magic in my hands. No, that's okay. Come in. உங்க பாஸ்போர்ட் மேடம். Yeah, thank you. Yeah, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஆக்சுவலி நெக் பெயின் இக்னோர் பண்ணக்கூடாது. வேணான்னு சொல்றேன்ல. சாரி. ஹலோ அங்கிள். சொல்லுங்க அங்கிள். இல்லை ஐ மீன் நான் ஆல்ரெடி ஹோட்டலுக்கு வந்துட்டேன். இந்த டைமில் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அதான். யா ஓகே. ரூம் நம்பர் 601 ஆயிஸ்டர் சூட்ஸ். யா தேங்க்யூ. சாட்ஸ். யா நீங்கள் சீக்கிரம் காஃபி குடிங்க. என் ரிலேட்டிவ் என்ன பிக்கப் பண்ண வராங்க. ஹலோ மாதவ். அப்பா. சோபா ஆயிஸ்டர் ஹோட்டல்ல ரூம் நம்பர் 601ல இருக்கலாம். என்னது? சோபா ஏர்போர்ட்ல இருந்து டைரக்டா ஹோட்டலுக்கு போயிட்டாலாம். நீ ஒண்ணு பண்ணு, நேரா அங்க போய் அவங்க வீட்டுக்கு கூட்டி வந்துரு. நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஷோபா என்டி. என்டி இல்லம்மா, ஆண்டி. Hi, I'll see you. என்ன ஏதாவது மறந்துட்டீங்களா? ஷோபா, நான் உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். மாதவ், ஸோ சாட்ஸ், உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல? ஷோபா ப்ளீஸ், ஷோபா ப்ளீஸ் என் கூட வா. ஷோபா, எங்க அப்பா கேட்டா என்ன சொல்றது? ஷோபா, Can I buy you a drink? What? நான் உங்களுக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணலாமா? வேணான்னு சொல்றல. Grow up, Madhav. உனக்குலாம் கல்யாணமே தேவையில்லை. நீ ஓடிடுவ. நான் எங்க போறது? ஏன் பண்ணக்கூடாது? அர்ஜுன் கூட என்ன மாதிரி தானே, அவன் பண்ணிக்கலையா? அவன் தான்டா என் குரு. இத்தனை வருஷம் ஆயும் நீ அர்ஜுனை சரியா புரிஞ்சுக்கல. உண்மையான காதல் எதுன்னு தெரியறப்ப உனக்கே புரியும்.
அப்பா. என்னடா சோபா பாத்தியாடா? ஹலோ ஹலோ ஹலோ. OneTamilam.dad. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும்டா. இனிமே என்னால் முடியாது. ஓடி ஓடி களைச்சு போயிட்டேன்டா. அதுவும் தப்பு இல்லைடா. நாய் வலை நிமித்த முடியாதுல்ல, நீ அப்படிதான். சேம். யூ நோ டாக் ஸ்டைல். நீ மாற மாட்ட. டே, வாழ்க்கை முழுக்க அப்படி இருக்க விரும்பலடா. ஐ வாண்ட் டு சேஞ்ச். அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். டேய் ஹாய் ஹாய், எங்கடா போற? டேய் டேய் மாதவ், டேய் மாதவ், சொல்றத காலையில சொல்றா. இப்ப அவங்க வீட்டு வரைக்கும் ஓடுவியா என்ன? டேய் நில்றா மாதவ். டேய் இப்போ இந்த நேரத்தில் இது அவசியமாடா? இங்க 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 நிறுத்துங்கண்ணா. அண்ணா எவ்வளோ ஆச்சு? 200 ரூபா. 200 ரூபாயா? ஆமா. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 200 ரூபா. பெட்ரோல் ஏறிட்டே இருக்குல்ல. இந்தாங்க. டேய் 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 மாதவ், என்னடா? ஆர் யூ கிரேசி ஆர் வாட்? டேய், என் லைஃப்ல நான் பண்ணது எல்லாமே கிரேசி தான்டா. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு நல்ல விஷயத்த பண்ண போறேன். தடுக்காத. டேய் நில்றா. நீயும் உன் தைரியமும். உன் தைரியத்தை காட்டுறதா இருந்தா காட்டு. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும்னா சொல்லு. ஆனால் ஃபுல்லாக குடிச்சிட்டு சொல்லாதடா. இறங்கினதுக்கு அப்புறம் சொல்லு. போதை இறங்கினதுக்கு அப்புறம். யூ ஆர் ரைட். ஐயோ சாவடிக்கிறானே. அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ திருப்பி அடிக்கணுமா? நான் போதை இறங்குற வரைக்கும் இங்கே இருக்கேன். நீ வீட்டுக்கு போ. ஏய், உங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது இல்லடா, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னா அது துரோகம்டா. யாரா இவன்? உன்ன
ஏர்போர்ட்ல இருந்து வந்திருக்கியா? குடிச்சிருக்கியா? ம். ராதா, அது நீ சாக்ஸ் சாரி, ஐ நோ. நான் வேற சாக்ஸை பத்தி பேசி உன்னை டென்ஷன் பண்ணிட்டேன். நீ சாரி சொல்ல தேவையில்லை. ஆக்சுவலி நான் சாக்ஸ்க்காக வரல. தென் ராதா, ஐ எம் அ பிளேயர். அது என்ன மாதிரி ஆள் அப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு செக்ஸ்ல கண்ட்ரோல் இல்லை. ஐ எம் அ செக்ஸ் அடிக்ட். யாரு, எவங்க, எங்க, எப்ப எதுவும் இல்லை. ஏய் ஏய், பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்க. இப்படி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறிய, உனக்கு அசிங்கமா இல்ல? சாரி, வீட்டுக்கு போ. ரைட். ஏய் ஏய் மாதவ், ஏய் மாதவ், டேய் நில்றா, டேய் மாதவ். என்னாச்சுடா? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஐம் சாரி, இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். பட் ஐ ஹாவ் மை ஓன் ரீசன்ஸ். நீ வந்து செக்ஸ் அடிக்டா? நோ நோ, அடிக்ஷன்னா அது இட்ஸ் ஜஸ்ட் அ ஹேபிட். நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் யாரு கூடயாவது ஒரு தடவை நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? வெக்கமா இல்ல? கெட் அவுட். வெளியில போன்னு சொன்ன. என்னடா சொல்ற? பத்திரிக்கை கூட கொடுத்துட்டோம். நான் போய் அவகிட்ட பேசுறேன். நான் பேசுறேன்டா அவகிட்ட. அப்படி ரியாக்ட் ஆவான்னு நினைச்சேன். ஆனா கையில இருந்து தவறி விழுந்துருச்சு. இருக்கட்டும். ராதா, ஐ டோன்ட் டிசர்வ் யூ. நீ ஜாக்ஸையே கல்யாணம் பண்ணிக்கோ. ஐ மீன், அட்லீஸ்ட் அவனாவது உங்ககிட்ட ஹானஸ்டாக இருக்கானே. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணீங்கல்ல? எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. பட் ஐ டிசர்வ் திஸ். எனக்கும் ஜாக்ஸ்க்கும் ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு தெரியுமா? நான் அவனால பிரெக்னென்ட் ஆன. இது தெரிஞ்சதும் அவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அவ இது உன்னோட தப்பு, அபார்ஷன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். I just killed the baby. ஒரு சின்ன உயிரை நான் கொன்னுட்டேன். அப்படிப்பட்ட ஒருத்தனை என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ என் கூட இருக்க வேண்டிய நேரத்துல என் கூட இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட நான் தனியா தான் போயிட்டு வந்தேன். I think it's a good thing. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிட்ட. It's not easy. வேணும்னா நீ இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து ஈஸியாவே மறைச்சிருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் இது தெரிஞ்சிருந்தா, and that would have been worst. I too relieved. அரேஞ்ச் மேரேஜ்க்கும் லவ் மேரேஜ்க்கும் என்ன வித்தியாசம்? What difference does it make? It all boys don't do the same thing. Trust. நம்பிக்கை. நடந்த எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். Let's start afresh. இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்.
Why wouldn't it work? Huh? Radha, I love you. I really love you. I love you too. மாதவ், நீ இதை ஷேவ் பண்ணிடுவல? இது உனக்கு பிடிக்கும்ல? Me? No. மாதவ், நீ எனக்காக ஒரு வாட்டி HIV டெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? அரேஞ்ச் மேரேஜ்ல இதெல்லாம் பண்ணுவாங்க தானே? கரெக்ட் தான், பண்ணணும். உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும்ல? சாக்ஸ், என்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டியா? நம்மளை பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டியா? என்னடா சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேரை பத்தியும் முழுசா நீ சொல்லு. நான் இங்க தானே இருக்கேன். நீ சொல்லு. Chill baby, chill. ஒண்ணு பின்னாடி ஏன்டா ஒளியற? Chill, cool babe. அட மாதவ், Don't call me babes, okay? I'm not your babe. நிறுத்துங்க ப்ளீஸ். கோவத்தை குறைச்சுக்கோ. ஹார்ட் அட்டாக் வந்துரும். கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வரும். நீ என்ன டாக்டரா? ஹார்ட் அட்டாக் வந்தா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்றா. ஹார்ட் அட்டாக் ஓட 5 சிம்டம்ஸ் சொல்றா. 5 symptoms. அவன டாக்டரா? அப்புறம் என்ன ஹார்ட் அட்டாக் வரும்ங்கறா? ஓகே. பைத்தியமாடா உனக்கு? அவன் கூட எதுக்குடா சண்டை போட்ட? டேய், நான் அவன் கூட சண்டை போடலடா. சண்டை போடுற மாதிரி நினைச்சேன், அவ்வளவுதான். உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும்ல? யா சாக்ஸ். I know I have been behaving very badly. இருந்தாலும் உங்களை விஷ் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். I wish you guys happy life together. And என்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்திருந்தா and sorry about it. No. It's okay. No problem. Shit happens. ஆகும். இல்ல? Shit happens. I guess shit happens. அப்புறம் ஷோபாவை பத்தி கேட்டாங்கன்னா அவங்க சொல்லிட்டா? சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க சொல்ல மாட்டாங்க. 14 years எக்ஸ்பீரியன்ஸ்டா. பை சான்ஸ் சொல்லிட்டா? சொன்னா சொல்லட்டும். அப்பா அம்மா முன்னாடி கெட்டவன் அவன், அவ்வளோதானே. ஆனா ராதா கல்யாணம் பண்ணிப்பாள்ல.